இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருவாங்க. டிஎம்கேல கொத்தூஸ்ல பெரிய கொத்தூஸ் நிறைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க பண்ற அலப்பறையை பார்க்கலாமா? பாத்துடுவாங்க. நம்மளோட எம்எல்ஏ குழந்தையோட அங்க எங்க போறாங்க, அதாவது மக்கள் பணிக்காக குழந்தையோட போறாங்கன்னு சொல்லிட்டு அவதூற கிளப்பினீங்க. இன்னைக்கு உங்க அண்ணன் குழந்தையோட வந்து கோர்ட்டுக்கு போறாரு. இது எப்படி இருக்கு? இது மட்டும் கிடையாது, இதோட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு, பாத்துடுவாங்க. இது வந்து அவங்களோட அம்மா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம பார்க்காத கேஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற மாதிரி ஃபயரா பேசுறாங்க. இப்ப அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணிக்காங்க தெரியுமா? கொஞ்சம் பாத்துட்டு பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய் எப்படி அப்பனா காணுமா? என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? பனையூர்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது? இவ்வளவு இழிவாவும் அசிங்கமாவும் ஒரு முதலமைச்சர் கூட பாராம அவங்க குடும்பத்தை நீங்க இழுத்து அசிங்கமா பேசுவீங்க. உங்களை பிடிச்சி வச்சு கொஞ்சுவாங்களா? உங்களை வேற எதுக்காவது அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அதாவது ஒரு முதலமைச்சரோட குடும்பத்தையும் முதலமைச்சரையும் இழிவாவும் அவதூறாவும் நீங்க பேசியிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களோட கொத்து டீமும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்த நாலேஜ் அவ்வளவுதான். எவ்வளவு டீசெண்டா பேசுறீங்க, எவ்வளவு அன்டீசெண்டா பேசுறீங்கன்னு இது மூலமா தெரியுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா தெரியுது? இப்படி பண்றது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெளிவா சொல்லிட்டு போங்க. பை பாய்.